அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை. நாம் சில நேரங்களில் சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது நடப்பதற்கான காரியங்களை நாம் அறிய முடியவில்லை. சில நேரங்களில் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவங்களும் துன்பங்களும் நமக்கு உண்டாகிறது. பாடுகளையும் நெருக்கங்களையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இதன் நடுவிலே நாம் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றிச் செல்கிறோம்? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அப்ப என்னுடைய பாடுகள் இதான் என்னுடைய சிலுவை. நான் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை உண்டு. இயேசு முழு மனுக்குலத்திற்காக அவர் சிலுவை சுமந்தார். நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாடுகளாகிய அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டுமானால் எல்லா நெருக்கத்தின் பாதையிலும் நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அவருக்கு பாத்திரம் உள்ளவர்களாய், நாம் அவருக்கு சீசர்களாயும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமென்.